Hello all, I from Deepu. Welcome back to my channel Deepu Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல யாரனா புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். சண்டே எங்க கிளம்பிட்டோம்னு பாத்தீங்கன்னா HL ரோட்ல இருக்கிற சிவஹோம் சிவ டெம்பிளுக்கு போலாம்னு கிளம்பிட்டோம். ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கோம் பட் டிலே ஆயிட்டே இருந்தது. ஓகே புரோட்டாசி மாசம் வர நான்வெஜ் சாப்பிடாத இருக்கோம் இல்லையா போயிட்டு வந்துடலாம்னு கிளம்பிட்டோம். பாத்தீங்கன்னா HL ரோட் முருகேஷ பாளையால இருக்கு. நம்ம இப்போ லொகேஷன் ரீச் ஆயிட்டோம். இந்த மால் கெம்ஃபோர்ட் மால் பக்கத்துலயே இருக்க கோயில். நம்ம வண்டி கார் எதுலனா வந்தோம்னா நம்ம அந்த மால் கீழே பார்க் பண்ணிக்கலாம். என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். 24 hours ஓபன் பண்ணிட்டு என்ட்ரன்ஸ்லயே ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பூஜா கவர் எல்லாருமே வாங்கிட்டு போகணும். உள்ள 100 rupees சார்ஜ் பண்றாங்க. அந்த கவர் உள்ள என்னென்ன இருக்குன்னு நான் போக போக சொல்றேன். இந்த ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே போயிட்டேன்னா ஒரு கேவ் மாதிரி உள்ள போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வால் ஃபுல்லா பிரேயர்ஸ் கோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க. ஸ்ட்ரைட்டா ஒரு லைனா அது உள்ள நடந்து போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி அங்கங்க ஒரு கலர் லைட் போட்டு நல்லா இருந்துச்சு. போகும்போது அந்த ஸ்ட்ரைட் லைன் ஃபுல்லா நடந்து போயிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி கர்வ் போல வச்சிருப்பாங்க. அந்த ஒரு கர்வுக்கு ஒரு லைட் கிரீன் கலர் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் கிரீன் ப்ளூ அந்த மாதிரி ஒரு கர்வுக்கு ஒரு லைட், அப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லா பிரேயர்ஸ் அந்த மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க. அது முடிஞ்சோன்னு ஒரு கேவ் மாதிரி உள்ள போகணும். இருட்டா இருக்கும். அதுக்குள்ள போயிட்டோன்னா அந்த சைடில் ஓப்பன் கோயிலுக்குள்ள போகலாம். இப்போ இங்கே செப்பல் விட்டுட்டு டோக்கன் வாங்கிட்டு போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒருத்தங்களுக்கு 150. நம்ம பே பண்ணி டிக்கெட் வாங்கிக்கணும். உள்ள டிக்கெட் செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போய் கால் வாஷ் பண்ணிவிட்டு வந்தோடனே இந்த மாதிரி ஒரு கப்பில் ருத்ராட்சி கொட்டை கயிறு போட்டு கொடுக்குறாங்க. நம்ம ஒரு கிண்ணத்துலேயும் ப்ரேயர் சொல்லிவிட்டு போட்டுட்டு வரணும் எதுனா மனசில் வேண்டிட்டு. அது முடிஞ்ச உடனே நம்ம வெளியே பூஜை கவர் வாங்கணும் இல்லை அந்த பூஜை கவர் கொடுத்தா இங்கே பூஜை பண்ணி தராங்க லிங்கத்துக்கு. அதுக்கப்புறம் இந்த சைடில் ஒரு சின்ன விநாயகர். இங்கே மட்டும்தான் குங்குமம் இருக்குது. சாமி கும்பிட்டுட்டு குங்குமம் வச்சுட்டு அப்படியே இந்த சைடில் வந்தோம்னா அந்த கயிறு கொடுத்தாங்கல்ல ருத்ராட்சி கொட்டை கூட அந்த கயிறு வந்து இங்கே கட்டணும். நம்ம எதனா மனசில் வேண்டிட்டு கட்டணும். நிறையா பேர் கட்டியிருக்காங்க பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் மேலே இந்த விநாயகர் மேலே போய் நம்ம இந்த விநாயகரை கும்பிட்டு பேக் சைடில் போனோன்னா இந்த கோவிலோட ஃபுல் வியூவே தெரியும். அதுக்கப்புறம் அந்த விநாயகர் பின்னாடியே ஒரு கேவ் மாதிரி போவோம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஹரித்வார் 10 steps அவே இந்த மாதிரி கேவ் உள்ள நடந்து போகணும். இந்த கேவ்ல பார்த்தீங்கன்னா அந்தந்த லொக்கேஷனோடைய லிங்கம் அங்கே வச்சுருக்காங்க. இந்த லிங்கம் பார்த்தீங்கன்னா ஹரித்வார் அங்கே இருக்கிற லிங்கம். இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டோடைய லிங்கமும் வச்சுருக்காங்க. நம்ம எல்லா ஸ்டேட்டுக்கும் போய் பூஜை பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்தோம்னா நல்லா பூஜை பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பத்ரிநாத் அவங்களுடைய லிங்கம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் உக்காந்துட்டு இருக்கிற மாதிரி கீழே ஒரு தண்ணியில் லிங்கம் இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கேதார்நாத் அந்த ஸ்டேட்டோடைய லிங்கம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 கேவ்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கணேஷாக்கு பின்னாடியே இருக்குது. இன்னொன்று வந்து இந்த கேவ்லேருந்து வெளியே வந்துட்டு இருக்கு. இன்னொரு கேவ் உள்ள போகணும். இது பார்த்தீங்கன்னா அமர்நாத் அந்த ஸ்டேட்டோட லிங்கம். இது பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டியில் செஞ்சு வச்சுருந்தாங்க. நான் தொட்டு பார்த்துட்டு இருந்தேன். கையில் ஈரம் வந்துட்டே இருந்துச்சு. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த லிங்கம். அதுக்கப்புறம் நம்ம கீழே இறங்கி போகணும். இது பார்த்திங்கன்னா ஒருத்தங்க தான் போக முடியும். அவ்வளோ சின்ன கேவ் தான். இந்த லைட் செட்டிங் உள்ள ஃபேனும் இருக்குது. இது கீழே இறங்கி நம்ம இப்போ வெளியே போயிடலாம். வெளியே போன உடனே இந்த மாதிரி ஒரு லிங்கம் வச்சுருக்காங்க. அந்த லிங்கத்துக்கு நம்ம அபிஷேகம் பண்ணலாம். எல்லாம் அந்த டிக்கெட்லேயே போட்டிருக்காங்க. நம்ம டிக்கெட் காமிச்சிட்டு நம்ம அபிஷேகம் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உண்டியல் இங்கே நான் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த உண்டியலுங்க தான். பார்க்கும்போதே ஒரு மாதிரி அட்ராக்ட் பண்ணுற மாதிரி உண்டியலுங்க வச்சுருந்தாங்க அங்கங்கே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இன்னொரு கேவு. இந்த கேவுலேயும் எல்லா ஸ்டேட்டோட லிங்கங்க வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ் அங்கே இருக்கிற லிங்கம். இந்த லிங்கம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. ஒரு மாதிரி இந்த மலை மேலேருந்து தண்ணி வந்து அந்த லிங்கம் மேலே ஃப்ளோ ஆகிற மாதிரி. இது பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷோடைய லிங்கம். பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணி வந்து அந்த லிங்கம் மேலே ஃப்ளோ ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ் உடைய லிங்கம் வந்து இது. அப்புறம் இந்த லிங்கம் பார்த்திங்கன்னா குஜராத் அந்த ஸ்டேட்டோட லிங்கம் இது. அதுக்கப்புறம் அங்கங்கே இந்த மாதிரி சாமிங்கெல்லாம் வச்சுருக்காங்க. சாமி சிவனெல்லாம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு உடைய லிங்கம் ராமேஸ்வரம் அங்கே இருக்கிற லிங்கம்.
இந்த செகண்ட் கேவில் பார்த்திங்கன்னா எல்லாமே கண்ணாடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டுருக்காங்க, நம்ம டச் பண்ணாத மாதிரி. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா குஜராத் உடைய லிங்கம். முன்னாடி எல்லாம் நிறையா பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, மெதுவாக தான் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. நிறையா குட்டி குட்டியாக லிங்கம் வச்சு அது ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சு அந்த ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாக ஃப்ளவர் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா உடைய லிங்கம். இது பார்த்திங்கன்னா ஜர்க்காண்டோடைய லிங்கம். அங்கங்கே நம்ம இந்த மாதிரி சிலைங்களை பார்க்கலாம், அதுக்கு ஒரு லைட் செட்டிங் கொடுத்து நல்லாயிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா இந்த லிங்கம் வந்து ஃபுல்லாக காட்டன்லேயே பண்ணியிருக்காங்க சுற்றி. இது பார்த்திங்கன்னா கேதார்நாத்தோட லிங்கம். அதுக்கப்புறம் அவ்வளோதான், வெளியே வந்துடலாம். வெளியே வந்தோடனே சிவனோடைய ஸ்டாச்சு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம அந்த சிவன் பின்னாடி இருக்கிற இடத்துல தான் அந்த கேவ் மாதிரி பண்ணியிருக்காங்க, அதை சுற்றி தான் வந்தோம். இப்போ சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக சிலைங்க பண்ணி வச்சுருக்காங்க, விநாயகர் இதெல்லாம் ஒயிட் கலரில். இப்போ பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட டிக்கெட் கொடுத்தோன்னா அவங்க ஒரு கப்பில் நம்மளுக்கு சில பொருட்களை தராங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில், ஒரு காயின், அதுக்கப்புறம் பிளாக் கலரில் ஒரு துணி அது உள்ள என்னவோ சுற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு குட்டியாக லிங்கம், அதுக்கு ஃபுல்லாக ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணி அங்கே ஒரு பூஜை பண்ணுறாங்க வரவங்களுக்கு. சிவன் சிலைக்கு முன்னாடி இந்த மாதிரி குட்டியாக குளம் மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுக்குற அந்த காயின் வந்து நம்ம இந்த எல்லோ கலர் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதில் வேண்டிட்டு போடணும். அந்த எல்லோ கலர் மேலே விழணும், தண்ணிக்குள்ளே போய் விழக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த கேண்டில் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம லைட் பண்ணி அந்த கப்பில் வச்சு இங்கே குட்டியாக அதுக்குன்ட்டு ஒரு ஸ்பேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேண்டில் விட அந்த தண்ணியில் விட்டுடலாம். பாப்பா நான் விடுறேன் ஓகே நீயே விடுன்னுட்டு அவ கூட நான் ஹெல்ப் பண்ணேன். இந்த மாதிரி நம்ம விட்டுடணும் அந்த கேண்டில். இந்த ஸ்பாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த மிராக்கல் ஸ்பாட்டுன்னுட்டு அந்த கல்லில் எழுதியிருந்தாங்க. அந்த கல் பார்த்துட்டு அந்த சாமியிலேருந்து அந்த தண்ணி வர்றதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. அந்த சாமி முன்னாடி அந்த தண்ணியில் ஒரு சின்ன லிங்கம். அதுக்கப்புறம் நம்ம இந்த சைடில் அவங்க லைன் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அந்த சைட்லேயே வந்தோன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி கோட்ஸு, இந்த சிவம் ஹோம் அவருடைய மீனிங் இதெல்லாம் நிறைய எழுதி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்னவோ பண்ணுறாங்க, பொரியெல்லாம் கொட்டி. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு சுற்றி வந்து எதனா டயர்டாக இருந்தோன்னா இங்கே இந்த மாதிரி வச்சுருக்காங்க சேர்ஸ் மாதிரி, நம்ம இதை எடுத்து போட்டு உக்காந்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே அடுத்தது பார்த்திங்கன்னா நவகிரகம் அதுதான் இருக்குது இங்கே உள்ள. அவங்க அந்த பிளாக் கலரில் துணி மாதிரி கொடுத்தாங்களே அது வந்து நம்ம இங்கே வச்சுட்டு நம்ம சுற்றி வந்துடலாம். ஸோ இது போல் வச்சுட்டு நம்ம நவகிரகத்தை சுற்றி வெளியே வந்துடலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க கவரில் 2 ஊதுவத்தி கொடுக்குறாங்க. அந்த ஊதுவத்தி நம்ம இங்கே ஏற்றி வச்சிடலாம் சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு. அவங்க அந்த கவரில் பூஜை கவரில் பார்த்திங்கன்னா 2 வாழைப்பழம், 2 ஊதுவத்தி, ஒரு தேங்காய் பூ இது கொடுக்குறாங்க. நம்ம அங்கே முன்னாடியே ஐயர் பூஜை பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கே வெறி ஊதுவத்தி மட்டும்தான் ஏற்றணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நம்ம உக்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். மேலே கொடை மாதிரி வச்சுருக்காங்க, உக்காரவங்களுக்கு நிழலாக இருக்கட்டும்னுட்டு நம்ம உக்காந்து சிவனை பார்த்துட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்ட், அவ்வளோதான், கோயில் ஃபுல்லாக முடிஞ்சது. வெளியே போய் இந்த மாதிரி ஜன்னல் மாதிரி இருக்கும், அங்கே நம்ம டோக்கன் கொடுத்தோன்னா அவங்க செப்பல் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்தோன்னா இந்த மாதிரி நிறையா கடைங்க இருக்குது. சாமி இது கிருஷ்ணன், விநாயகர் எல்லா சாமியோடைய சிலைங்களும் குட்டி குட்டியாக பெருசு பெருசாக ரொம்ப அழகாக இருந்தது. மோஸ்ட்லி இந்த கடை ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த புத்தா ஸ்டாச்சுவெல்லாம். நாங்கள் பார்த்திங்கன்னா வெறும் சிங்கிள் வேல் மட்டும், முருகருடைய வேல் அது மட்டும் இருந்தது, அது வாங்கினோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கடைங்க நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பசங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இந்த குட்டி குட்டி ஜேர்ம்ஸு, புளி மிட்டாய், அதுக்கப்புறம் இது சீரக மிட்டாய் இந்த மாதிரி இருந்தது. இந்த செராமிக் கடையை பார்த்தோன்னே நான் அங்கேயே நின்றுட்டேன். பட் ரேட் ஜாஸ்தி சொன்னாங்க, அதனால் வாங்கலை, டிமார்ட்டில் வாங்கிக்கலான்னு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா பார்க்கிங், இந்த பக்கத்தில் மால் இருக்கு இல்லையா, அந்த மாலுக்கு கீழே பார்க்கிங். அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா 3 o'clock போல் ஆயிடுச்சு. ஓகே சாப்பிட்டு போகலான்ட்டு ஹோட்டலுக்கு போனோம். அங்கே பார்த்திங்கன்னா 3 o'clockே செம்ம கூட்டம் ஹோட்டலில். நானும் ஹஸ்பண்ட் மீல்ஸ் வாங்கிட்டோம். பாப்பா தோசை கேட்டால் அவளுக்கு தோசை வாங்கி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஹோட்டலில் ஜூஸ் குடிக்கலான்ட்டு போனோம். ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.